வணக்கம். நான் பினோ, கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி 2ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, படியெடுத்தலுக்கு பின் நடைபெறும் மாறுபாடுகள் மற்றும் மொழிபெயர்த்தல், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ரெகுலேஷன் ஆஃப் mRNA ஸ்டெபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்லேஷன், இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இந்த உலகத்துல அளவுல சிறியதா அறியப்படக்கூடிய நுண்ணுயிரில இருந்து அறிவுல 6 அறிவை உடையதான மனிதர்கள் வரைக்கும் அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தங்களுடைய மரபியல் தகவல்கள், செய்திகளை ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துறாங்க. அப்போ அதை அவங்க எப்படி கடத்துறாங்க அப்படின்னு பார்க்கப்போ, நமக்கு பிரான்சிஸ் கிரிக், அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மூலக்கூறு உயிரியலாளர். அவரு என்ன சொல்றாருன்னா, மூலக்கூறு உயிரியலின் மைய கருத்து அப்படின்ற ஒரு கோட்பாடை கொண்டு வர்றாரு. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, டிஎன்ஏ அதுல இருக்கக்கூடியதான மரபியல் செய்தி ரெட்டிப்பாதல், ரெப்ளிகேஷனுக்கு உட்பட்டு டிஎன்ஏவா மாறுது. அதே டிஎன்ஏ படியெடுத்தல், டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு உட்பட்டு அதனுடைய செய்தி அப்படின்றது ஓர் இழையை உடையதான ஆர்என்ஏவா மாறுது. அந்த ஆர்என்ஏ மொழிபெயர்த்தலுக்கு உட்பட்டு, டிரான்ஸ்லேஷனுக்கு உட்பட்டு அந்த ஆர்என்ஏல இருக்கக்கூடியதான செய்திகள் புரதமா மாறுது. இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, படியெடுத்தலுக்கு உட்பட்டு நம்ம கையில வரக்கூடிய இந்த ஆர்என்ஏ அது எந்த மாதிரியான மாற்றங்களுக்கு உட்பட்டு ஒரு செயல்மிகு தூது ஆர்என்ஏவா மாறுது மற்றும் மொழிபெயர்த்தல் எப்படி நடக்குது, இந்த செயல்மிகு தூது ஆர்என்ஏ எப்படி ஒரு புரதமா மாறுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க நான் ஏற்கனவே சொன்னதான், இப்போ ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்கள், யூகாரியோட்டிக் உயிரினங்கள். ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்கள்ல நமக்கு உருவாகக்கூடிய தூது mRNA அப்படின்னு சொல்றது அது செயல்மிகு mRNAவாக இருக்குது. ஆனா யூகாரியோட்லன்னு சொல்லும் போது அங்க நமக்கு பல மாறுபாடுகள், மாற்றங்கள் தேவைப்படுது. அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அது மொழிபெயர்த்தலுக்கு உட்படும். அப்போ ப்ரோகாரியோட்ல படியெடுத்தல் மற்றும் மொழிபெயர்த்தல் இந்த ரெண்டுமே அந்த உயிரினத்தினுடையதான சைட்டோபிளாசத்துல நடக்குது. ஆனா யூகாரியோட்னு சொல்லும் போது அங்க படியெடுத்தல் அந்த உயிரினத்துடைய அந்த செல்லுல உட்கருல நடந்துட்டு அந்த தூது mRNA அது மாற்றங்களுக்கு உட்பட்டு அது என்னவா மாறுது, அதாவது முதன்மை படினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். படியெடுத்தலுக்கு போது உருவாக்கக்கூடிய ஆர்என்ஏ முதன்மை படினங்கள்னு சொல்லுவோம். அந்த முதன்மை படினங்கள் HNRNA, வேறுபட்ட தன்மையுடைய உட்கரு ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது சில மாற்றங்களுக்கு உட்பட்டு செயல்மிகு தூது ஆர்என்ஏ மாறுது. அது பிற்பாடு சைட்டோபிளாசத்துக்கு மொழிபெயர்த்தலுக்கு உட்படுது. இங்க நம்ம பார்க்கலாம். இப்போ இது 3 விதமான முக்கியமான மாறுபாடுகளை இல்ல நான் குறிப்பிட்டிருக்கேன். ஒண்ணு காப்புரையாக்கம், 5' கேப்பிங். சோ இங்க என்ன நடக்குதுன்னா, காப்புரை அப்படின்னா இங்க மீத்தேல் குவானிசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்றது 5' முனையில உருவாகக்கூடியதான தூது இந்த HNRNA 5' முனையில இது சேருது. அப்போ இதை நம்ம காப்புரையாக்கம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த உருவாகக்கூடியதான இந்த ஆர்என்ஏ அப்படின்றது இது ரொம்ப பெருசா இருக்கும். இதுல தேவையற்ற, அதாவது இந்த தேவையற்றன்னு சொல்லும் போது அதுல வரிசை அமைப்பின் குறியீடுகள் அற்ற இன்ட்ரான்கள் அங்கு இருக்குது. மற்றும் வரிசை அமைப்பை வெளிப்படுத்தக்கூடியதான எக்ஸ்பிரசிங் சீக்வன்சஸ், எக்ஸான்கள் இருக்கு. இதுல இந்த இன்ட்ரான்கள் நீக்கப்படணும் அண்ட் எக்ஸான்கள் அவை சேர்க்கப்படணும். அப்போ அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்என்ஏ பிளத்தல், ஸ்பைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அதனுடைய 3' முனையில பல அடிநிலையேற்றம், அதாவது வாலாக்கம் சொல்லுவாங்க, டெய்லிங், 3' டெய்லிங், அந்த ப்ராசஸும் இங்க நடக்கணும். அதான் ஏற்கனவே சொன்னதான் 5' காப்புரையாக்கம், 3' வாலாக்கம், பிளத்தல், இந்த 3 செயல்முறையும் அங்க நடக்கணும். இப்படி நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு HNRNA இந்த முக்கியமா இந்த 3 செயல்முறைகளுக்கு உட்பட்டு ஒரு செயல்மிகு mRNAவா மாறுது. இங்க இன்ட்ரான்கள் நீக்கப்படுது, எக்ஸ்ட்ரான்கள் சேர்க்கப்படுது. மட்டும் இல்லாம கேப்பிங், மீத்தேல் குவானிசைன் ட்ரைபாஸ்பேட் 5' முனையிலையும் பாலி அடெனின் நியூக்ளியோடைடுகள் அவை 3' முனையில சேர்க்கப்படுது. இப்போ மொழிபெயர்த்தல், தூது ஆர்என்ஏ கொண்டு செல்லும் மரபணு தகவல்களை ரிபோசோமானது அமினோ அமிலங்களை சேர்த்து புரதமாக மாற்றும் செயல்முறை தான் மொழிபெயர்த்தல் எனப்படுகிறது. அதாவது இந்த தூது ஆர்என்ஏ, அதுல ஏதோ ஒரு தூது இருக்கு, ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியை ரிபோசோம் என்ன பண்ணுதுன்னா, கடத்து ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ உதவியுடன் அது என்ன பண்ணுதுன்னா இந்த தூது ஆர்என்ஏ இருக்கக்கூடிய செய்தியை புரதமா மாத்துது, பாலிபெப்டைடு சங்கிலியா மாற்றுது. அதான் மொழிபெயர்த்தல். இந்த மொழிபெயர்த்தல மொத்தம் 4 படிநிலைகள்: அமினோ அமிலங்களை செயல்படுத்துதல், தொடக்கி வைத்தல், நீட்சி அடைதல், முடித்து வைத்தல் அப்படின்ற 4 படிநிலைகளை நம்ம பார்க்கிறோம்.
அதுல முதல்ல வந்து அமினோ அமிலங்களை செயல்படுத்துதல், அதை பத்தி பார்ப்போம். இப்போ இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, ஜெனட்டிக் கோட், மரபணு குறியீடு. மரபணு குறியீடுனா என்னன்னா, தூது ஆரணில இருக்கக்கூடியதான நியூக்ளியோடைடு கார வரிசைகள், பேஸ் சீக்வன்சஸ், அவை வந்து மும்மூணா இருக்கும். ட்ரிப்ளெட் கோடு, ஜெனட்டிக் கோடான்னு சொல்லுவோம். இந்த மூணு இந்த நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து என்னன்னா, அது ஒவ்வொன்றும் அதுக்கு உரித்தான அமினோ அமிலங்களுக்கு சேருது. இப்போ ஏயுஜி அப்படின்ற ஜெனட்டிக் கோட், அது வந்து தொடக்க குறியீடுன்னு சொல்லுவோம். இந்த தொடக்க குறியீடு வந்து மெத்தியோனின் அப்படின்ற அமினோ அமிலத்துக்கு உரித்தானது மட்டும் இல்லாம, இந்த ஏயுஜி அப்படின்ற இந்த தொடக்க குறியீடு தான் வந்து ஒரு எம்ஆர்என்ஏ உடையதான புரத உற்பத்தியை வந்து எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்றது வந்து நிர்ணயிக்குது. மட்டும் இல்லாம யுஏஏ, யுஏஜி, யுஜிஏ அப்படின்ற நிறைவு குறியீடுகள், பொருளற்ற குறியீடு, நான்சென்ஸ் கோடான். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வந்து எந்த இடத்துல வந்து புரத உற்பத்தி வந்து முடியணும் அப்படின்றது வந்து இது வந்து தீர்மானிக்குது. அப்போ ஒரு புரத உற்பத்தின்னு சொல்லும்போது அது வந்து தொடக்க குறியீடுல இருந்து நிறைவு குறியீடு வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய அனைத்து மரபணு குறியீடுகளை வந்து நம்ம அதற்கு உரித்தான அமினோ அமிலங்களை வந்து சேர்க்கறதுனால நமக்கு உருவாக்கக்கூடிய பாலிபெப்டைட் சங்கிலி தான் நமக்கு வந்து புரதமா வருது. அப்போ இதுல முதல்ல வந்து என்னன்னா, இந்த ஆர்என்ஏல வந்து அமினோ அமிலம் வரணும், ஆனா அது வராது, அது ரெண்டுமே வந்து ஒத்துக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு அடாப்டர் மாலிகுல் அப்படின்றது தேவைப்படுது. அதுதான் வந்து கடத்து ஆர்என்ஏ. இந்த கடத்து ஆர்என்ஏ டிஆர்என்ஏ பார்க்கும்போது இல்ல நமக்கு தெரியுது, அதனுடைய 3' முனையில வந்து சிசிஏ அப்படின்ற அதனுடைய 3' முனையில வந்து அது வந்து அமினோ ஆசிட வந்து எடுத்துட்டு வருது. அதே நேரத்துல அதனுடைய எதிர் முனையில நம்ம பார்க்கும்போது ஆன்டி கோடான் ரீஜன், எதிர் குறியீட்டு பகுதி, இங்க வந்து நம்ம எம்ஆர்என்எல் இருக்கக்கூடிய கோடான்களுக்கு எதிரான எதிர் குறியீட்டு கோடான்கள் வந்து இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு எம்ஆர்என்ல வந்து மரபணு கோடான் இருக்கு, அதற்கு காம்ப்ளிமெண்டரி பேஸான எதிர்கோடான்கள் வந்து டிஆர்என்ஏ இருக்கு, அந்த டிஆர்என்ஏடைய இன்னொரு முனையில வந்து அமினோ ஆசிட் வருது. இப்போ இந்த ஒரு டிஆர்என்ஏ வந்து எப்படி வந்து இந்த அமினோ ஆசிட கொண்டு வருது பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய நொதி வந்து அமினோ அசைல் கடத்து ஆர்என்ஏ சிந்தட்டேஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து இது வந்து 2 படிநிலைகளை கொண்ட ஒரு செயல்முறை. முதல்ல வந்து என்னன்னா, அமினோ ஆசிடும் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தட்டேஸ் அப்படின்ற நொதி ரெண்டுமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அங்க வந்து ஏடிபியோட உதவி தேவைப்படுது. அதனால ஏஎம்பி அமினோ அமிலம் மற்றும் நொதி கூட்டமைப்பு வந்து உருவாகுது. இந்த கூட்டமைப்புல வந்து நமக்கு டிஆர்என்ஏ வருது, 2வது வினை. சோ இந்த டிஆர்என்ஏ வரனால ஏஎம்பி மற்றும் இந்த நொதி வந்து வெளியேற்றப்பட்டு டிஆர்என்ஏ அமினோ அசைல் டிஆர்என்ஏ வந்து நமக்கு வந்து உருவாகுது. இப்படிதான் வந்து ஒரு அமினோ ஆசிட் வந்து நமக்கு செயல்மிகப்படுத்தப்படுகிறது. டிஆர்என்ஏ வந்து சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததா வந்து இனிஷியேஷன். இதுல வந்து 4 படிநிலைகள் இருக்கு. சோ இது வந்து என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ முதல்ல வந்து ரிபோசோம் பிரிதல். ரிபோசோமின் 40S துணை அலகில் முதல்ல என்ன நடக்குதுன்னா, ரிபோசோமின் 40S துணை அலகில் IF3, IF1A ஆகிய 2 தொடக்க காரணிகள் இணையும் போது யூகாரியோட்டுகளின் 80S அளவிலுள்ள ரிபோசோமானது 40S மற்றும் 60S துணை அலகுகளாக பிரிகிறது. அப்போ ஒரு யூகாரியோட்டிக் ரிபோசோம் அது 80S அளவில் உள்ள ஒரு ரிபோசோம். இந்த ரிபோசோம் வந்து முதல்ல 2ஆ பிரியுது, 60S மற்றும் 40S துணை அலகுகளாக பிரியுது. அதுக்கு காரணமா 2 தொடக்க காரணிகள் இருக்கு, யூகாரியோட்டிக் தொடக்க காரணிகள் EIF. இதுல வந்து IF3 மற்றும் IF1A ஆகியவை வருது. அதனால அந்த ரிபோசோம் வந்து 2ஆ பிரியுது. இதுல இந்த ரிபோசோம்ல வந்து 3 தளங்கள் இருக்கு. ஒன்னு ஏ தளம், பி தளம், ஈ தளம், அமினோ அசைல் பகுதி, பெப்டிடைல் பகுதி மற்றும் வெளியேற்றும் பகுதி. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த டிஆர்என்ஏ வந்து எந்தெந்த இடத்துல வந்து அமருது அப்படின்றத பொறுத்துதான் நம்ம இந்த சொல்றோம். இப்போ நமக்கு வந்து 40S துணை அலகு நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இதுல வந்து டர்னரி காம்ப்ளெக்ஸ், மும்முனை தொகுப்பு அப்படின்றது. இந்த மும்முனை தொகுப்புனா ஜிடிபி மற்றும் இனிஷியேஷன் ஃபேக்டர் 2 தொடக்க காரணி 2 ஆகியவை சேர்ந்து அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம கடத்து ஆரணி இருக்குல்ல, நம்ம அதை வந்து சார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கடத்தாரணி கூட சேர்ந்து நமக்கு வந்து மும்முனை தொகுப்பு வந்து உருவாச்சு. இந்த மும்முனை தொகுப்பு வந்து நான் சொன்ன பி தளம், EPA பி தளம், பி சைட்ல வந்து அமருது. இப்படி வரனால 40S சப் யூனிட் வந்து 43S முன் தொடக்க கூட்டமைப்பா மாறுது. இப்போ இந்த 43S ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன நடக்குன்னா, இங்க வந்து mRNA தூது ஆர்என்ஏ வராரு. தூது ஆர்என்ஏல வந்து நம்ம பார்த்த கேப்பிங், அதாவது காப்புரை இருக்குல்ல, அப்ப இந்த காப்புரை வந்து இந்த தூர ஆர்என்ஏ வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது அதனுடைய வரத்தை. அது மட்டும் இல்லாம CBP கேப் பைண்டிங் புரோட்டீனும் வந்து
இதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இந்த தூத RNA வந்து இந்த ரிபோசோமை வந்தடையணும் அப்படின்றது. இப்போ இங்க வந்து ஏடிபி வந்து நமக்கு பயன்படுது, ஆற்றலா வந்து ஏடிபி வந்து பயன்படுது. இப்போ இதனால எனக்கு என்ன ஃபார்ம் ஆச்சுன்னா 48S தொடக்க கூட்டமைப்பு வந்து உருவாச்சு. 48S தொடக்க கூட்டமைப்பு 48S தொடக்க கூட்டமைப்பு 80S தொடக்க கூட்டமைப்பா இனி மாறணும். அப்ப அது எப்படி மாறுதுன்னா 60S துணை அலகு வந்து 40S கூட வந்து சேருது. அப்ப இது சேரும்போது நமக்கு என்னன்னா தொடக்க காரணி 5 வந்து பயன்படுது. தொடக்க காரணி 5 வரும்போது ஜிடிபி வந்து நம்ம ஜிடிபி இருக்குல்ல, இந்த ஜிடிபி வந்து ஜிடிபியா மாறி வெளியேறுது. இனிஷியேஷன் ஃபேக்டர் 2, தொடக்க காரணி 1A மற்றும் தொடக்க காரணி 3 ஆகிய எல்லாமே வந்து வெளியேற்றப்படுது. யாருடைய வரவுனால? இனிஷியேஷன் ஃபேக்டர் 5னால. அப்போ அதனால என்ன நடக்குதுன்னா நம்முடைய 60S துணை அலகு வந்து 40S கூட சேர்ந்து நமக்கு இப்போ வந்து 80S தொடக்க கூட்டமைப்பு உருவாகுது. இதோட வந்து நம்முடைய தொடக்கம் வந்து இனிஷியேஷன் வந்து முடியுது. அடுத்து வந்து என்னன்னா நீட்சி அடைதல். இங்கே வந்து 4 படிநிலைகள் இருக்கு, அதை நான் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இங்க வந்து செயல்முறை என்னன்னா தூது RNAவின் அடுத்த குறியீட்டிற்கு ஏற்ற அமினோ அசைல் கடத்த RNA ஏ தளத்தில் பிணைக்கப்படுதல். அமினோ அமிலம்னு சொல்லும்போது மெத்தியோனைன், AUGக்கு உரித்தானது மெத்தியோனைன், அது பி தளத்துல இருக்கு. இப்போ அடுத்த அமினோ அமிலம் வந்து இங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது யார் வரனா ஜிடிபி எலாங்கேஷன் ஃபேக்டர், நீட்சி காரணி. அப்போ எலாங்கேஷன் ஃபேக்டர் 1A மற்றும் அதோடு சேர்ந்து நம்முடைய அடுத்த அமினோ ஆசிட உடையதான tRNA. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து வராங்க. அப்ப இவங்க எங்க வராங்கன்னா இவங்க வந்து ஏ தளத்துல வராங்க. வரும்போது ஜிடிபி மற்றும் EF1A ஆகியவை வந்து அங்கிருந்து வெளியேறுது. அதுல வந்து tRNA மட்டும்தான் வந்து ஏ தளத்துல வந்து இருக்குது. இதான் வந்து முதல். அடுத்த ஸ்லைட். அடுத்து என்ன நடக்குதுன்னா இப்போ இங்க இருக்குல்ல, இந்த பி தளத்துல வந்து மெத்தியோனைன், ஏ தளத்துல வந்து இரண்டாவது அமினோ அமிலம். இந்த 2 அமினோ அமிலங்களுக்கு இடையில வந்து பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து நமக்கு என்ன பெப்டைட் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம், ஒரு நொதி வந்து இங்க வந்து பயன்படுது. அதை நம்ம இங்க பாக்குறோம். அடுத்ததா வந்து என்ன நடக்குதுன்னா இங்க வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னா தூத RNAவின் 3' முனையை நோக்கி ரிபோசோம் நகர்தல், டிரான்ஸ்லோகேஷன் சொல்லுவாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா முதல்ல என்ன நடக்குன்னா இந்த மெத்தியோனைனை உடையதான tRNA வந்து என்னன்னா தட் இஸ் அது வந்து டிஅசிட்டிலேட்டருக்கு உட்பட்டது, செயலற்ற tRNA மார்ச். என்ன நடக்குன்னா இந்த மெத்தியோனைன் வந்து பி தளத்துல இருந்து ஏ தளத்துக்கு போயாச்சு. ஓகே, அப்போ வந்து இந்த tRNA உடையதான 3' முனை வந்து இ தளத்திலையும் அதனுடைய ஆன்டி கோடான் எதிர்கோடான் ரீஜன் வந்து பி தளத்திலையும் அது ஒரு மாதிரி அந்த சரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல வருது. அடுத்து என்ன நடக்குதுன்னா டிரான்ஸ்லோகேஷன், அதாவது அது நகர்தல். இந்த 3 நியூக்ளியோடைடு கார வரிசை வச்சு நம்ம சொல்றோம். அப்போ இந்த mRNA வந்து அடுத்த 3 வரிசை வந்து அது தாண்டி போகணும், அது வந்து நகரணும். அதுக்கு நமக்கு என்ன பயன்படுதுன்னா ஜிடிபியும் எலாங்கேஷன் ஃபேக்டர் 2 வருது. ஜிடிபி ஜிடிபியா மாறினால உருவாக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த mRNA வந்து ரிபோசோமை நோக்கி நகர்றதுக்கு வந்து பயன்படுது. ரிபோசோம் 3 நியூக்ளியோடைடு கார வரிசையை நோக்கி நகருது. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா நம்முடைய ஏத்தளம் வந்து இது வந்து இப்போ இது ஃப்ரீ ஆச்சு. அதனால அடுத்த 3வது அமினோ அமிலம், 4வது அமினோ அமிலம் போன்ற வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி உருவாகிறதுக்கு நமக்கு பயனுள்ளதா இது அமையுது. இப்போ கடைசியா வந்து முடித்து வைத்தல். எப்படி வந்து இந்த செயல்முறை மொழிபெயர்த்தல் எப்படி முடியுது? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நிறைவு குறியீடுகள் UAA, UAG மற்றும் UGA ஆகிய நிறைவு குறியீடுகள் வரும்போது என்ன நடக்குதுன்னா டெர்மினேஷன், முடித்து வைத்தல் வந்து நடக்குது. இங்க வந்து என்னன்னா ரிலீசிங் ஃபேக்டர், வெளியீட்டு காரணிகள் வருது. ப்ரோகாரியோட்டிகள்ல வந்து நமக்கு RF1, 2, 3 அப்படின்னு 3 விதமான ரிலீசிங் ஃபேக்டர்கள் இருக்கு. ஆனா யூகாரியோட்டிக் உயிரினங்கள்ல வந்து வெளியீட்டு காரணி வந்து ஒண்ணுதான் RF அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்ன நடக்குதுன்னா நம்முடைய பி சைட்ல இருந்து இந்த பாலிபெப்டைட் சங்கிலி வந்து அடுத்த இந்த நிறைவு காரணி வரும்போது அது வந்து வெளியேற்றப்படுது. இதுல வந்து ஜிடிபி வந்து ஜிடிபியா மாறுது, ஆற்றல் வந்து வெளியேற்றப்படுகிறது. இதனால ஒரு புதிய பாலிபெப்டைட் சங்கிலி வந்து நமக்கு வந்து இதுதான் வந்து தூத mRNA நமக்கு வந்து உருவாகி கிடைக்குது. இங்க வந்து மொழி படியெடுத்தலுக்கு பின் மாறுபாடுகள் நடக்கிற மாதிரி மொழிபெயர்த்தலுக்கு பின்னும் ஒரு சில மாறுபாடுகள் நடக்கும். குறிப்பா வைரஸ்ல வந்து வைரஸ் HIV, போலியோ போன்றதான வைரஸ்கள்னு சொல்லும்போது அங்க என்ன நடக்குதுன்னா அங்க நீளமான RNAக்கள் இருக்கிறதுனால அதுல இருந்து உருவாக்கக்கூடிய புரதங்கள் வந்து நீளமாவே இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப அந்த RNAக்கள், அந்த புரதங்கள் வந்து அது தீவாகி பல இடங்கள் அது துண்டிக்கப்பட்டு குறிப்பிடப்பட்ட ஸ்பெசிபிக் புரோட்டீன்களை மாறி அது அதுக்கு உரித்தான
வேலைகளை வந்து அது பண்ணுது. அப்போ ஒரு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம். மட்டும் இல்லாம இன்சுலின், கொலாஜன் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அங்க தெரியும். இன்சுலின் வந்து ப்ரீ இன்சுலினாக எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல உருவாகி பின்பு அது கால்கி பாடியில வந்து ப்ரோ இன்சுலினா மாறி அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து இன்சுலினா மாறுது. அதே மாதிரி கொலாஜனும் ப்ரோ கொலாஜன், அது ப்ரோ கொலாஜன் மற்றும் கொலாஜனா மாறுது. அதுல கிராஸ் லிங்கிங், ஹைட்ராக்சிலேஷன் அப்படி பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இவை வந்து வெளியேறுது. ஓகே, அடுத்து வந்தோம்னா கோவேலன் மாற்றங்கள்னு சொல்லும்போது அசிட்டிலேஷன், பாஸ்பரிலேஷன், மெத்திலேஷன், கைகாக்சிலேஷன் போன்ற பல மாறுபாடுகள் ஒரு புரதம் உருவானதுக்கு அப்புறமும் என்னது அங்க வந்து அது வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்குது. அடுத்ததா வந்து உயிர் எதிர்ப்பொருட்களும் மொழிபெயர்த்தலும், ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லும் போது நான் குறிப்பா 2 சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து டெட்ராசைக்ளின், இன்னொன்னு வந்து பியூரோமைசின். டெட்ராசைக்ளின் சொல்லும் போது இது என்ன பண்ணுதுன்னா இந்த அமினோ அசைல் டிஆர்என் வந்து ஏ தளத்துல வந்து சேரதை வந்து இது வந்து தடுக்குது. குறிப்பா பாக்டீரியாக்கள்ல வந்து இந்த புரத உற்பத்தி நம்ம செல்ல வந்து பாக்டீரியா வந்து நடந்துச்சுன்னா அது வந்து நம்மளை வந்து பாதிக்கும். அப்போ அதனுடைய வளர்ச்சியை நம்ம தடுக்கணும்னா அதனுடைய புரத உற்பத்தி மொழிபெயர்த்தல நம்ம தடுக்கணும். அப்போ நம்ம வந்து டெட்ராசைக்ளின் கொடுக்கும்போது அது வந்து அமினோ அசைல் டிஆர்என்ஏ வந்து ஏ தளத்துல வரதை வந்து தடுக்குது. இதனால அந்த பாக்டீரியா வந்து அதனுடைய வளர்ச்சி அரெஸ்ட் ஆகலாம், இல்ல வந்து அது செத்து போகலாம். பியூரோமைசின் சொல்லும் போது பொதுவா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரோகேரட் மற்றும் யூகேரட் 2 உயிரினங்கள்ல வந்து ப்ரோகேரட்டுக்கு தான் வந்து அது பாதிப்படை செய்யுது. யூகேரட் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பியூரோமைசின் சொல்லும்போது இது வந்து ப்ரோகேரட் மற்றும் யூகேரட்டுக்கு 2 இதையும் வந்து பாதிப்படை செய்யுது. ஏன்னா வந்து இது தைரோசினில் டிஆர்என்ஏக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் அனலாக் உருவத்துல வந்து ஒத்து போகுது. அப்போ இது வந்து தைரோசினில் டிஆர்என்ஏ வந்து உட்கார்றதுக்கு பதிலா பியூரோசின் வந்து ஏ தளத்துல போய் உட்காருது. அதனால என்ன நடக்குன்னா ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் பாலிபெப்டைடு சங்கிலி வந்து அது முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து வெளியேற்றப்படுது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கல்னால நமக்கு வந்து நோய் எதிர்ப்புக்கு நமக்கு வந்து பயன்படுது. ஸோ இதுதான் வந்து இதோட முடிஞ்சது. இதான் வந்து படியெடுத்தலுக்கு பின் நடைபெறும் மாறுபாடுகள் மற்றும் மொழிபெயர்த்தல். ஓகே, நன்றி.